வேண்டும் அணை அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி இளைய நிலா ஒழிகிறதே இதயம் வரை நனைகிறதே உலா போகும் மேகம் கனக்காணுமே விழா காணுமே வானமே இளைய நிலா ஒழிகிறதே. ஐய வெக்கத பாரு மாமாவுக்கு. கட்டிக்க போறவ எப்படி இருக்குன்னு சொன்னா இப்படி வைக்க போறீங்க மாமா? அட சொல்லு மாமா சொல்லு. என்னன்னு சொல்ல? ஓ யோசிக்கிறியா? எப்படி சொல்ல? என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவை பேரழகை சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் தேரழகை அந்தி மஞ்சள் நிறத்தவளை என் நெஞ்சில் நிலைத்தவளை நான் என்னென்று சொல். பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை, காத்திருந்தால் பெண் கனிவதில்லை. ஒரு முகம் மறைய மறுமுகம் தெரிய கண்ணாடி இதயமில்லை. கடல் கை மூடி மறைவதில்லை, கண்ணாடி இதயமில்லை. கடல் கை மூடி மறைவதில்லை. காற்றில் இலைகள் பறந்த பிறகும் இலையின் தழும்புகளோடு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியோடு புதிய பொலிவோடு உங்களை சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. என்னோடு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்காக கேலிஸ்டா. எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதிலும் குறிப்பாக இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியை உங்களுடன் சேர்ந்து தொகுத்து வழங்குவதில் எனக்குமே மிக்க மிக்க மகிழ்ச்சி. பாத்தீங்க, உங்களுடன் சேர்ந்து தொகுத்து வழங்குவதில் எனக்கும் சந்தோஷம் சொல்லி ரொம்ப பூரிப்படைகிறாங்க. அதே போல கேலிஸ்டாவோட சேர்ந்து சேர்றதுல எனக்கும் சந்தோஷம் தான். அதே போல நேர்களாகிய உங்களை வார வாரம் இந்த நிகழ்ச்சி கூட நாங்கள் சந்திப்பது அதை விட சந்தோஷம் என்பதையும் கூறிக்கொண்டு அற்புதமான இந்த மணித்துளிகள் இசையோடு இரண்டரை கலக்கும் அற்புதமான மணித்துளிகளை நாங்கள் உங்களோடு இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். இன்றும் இனிமையான பாடல்கள் இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல எங்களுடைய நேயர்களும் அதிகளவான ஆதரவை தந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக மென்மேலும் உங்களுடைய ஆதரவு கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்களுமே நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். வழமை போலதான் ஒரு குறிப்பிட்ட வகை பாடல் இல்லாமல் இடைக்கால பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல்கள் என்று சொல்லி எல்லா பாடல்களையுமே இன்றைய நாளில் நாங்கள் தரத்துக்கு தயாராக இருக்கிறோம். நீங்களும் பார்ப்பதற்கு ரொம்பவுமே ரெடியா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்களுமே நம்புறோம் இல்லையா? அவ்வாறு ஒரு கலவையாக நாங்கள் அந்த பாடலை தருவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியிலே நேயர்களாக பல வயது உடைய தரப்பினர்களும் எங்களோடு நேயர்களாக இருக்கின்றார்கள். எங்களுடைய அன்பார்ந்த ரசிகர்களாக பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே பழைய பாடல்கள் எங்களுடைய மூத்தவர்களுக்காக, இடைக்கால பாடல்கள் அந்த 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் அவர்களுக்காக, அதே போல புதிய பல பாடல்கள் இந்த 2000 அந்த 2K கிட்ஸுக்கு அப்புறமா வந்திருக்க எல்லாருக்காகவும் பல கலவையாக நாங்கள் பாடலை தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்று கூட அற்புதமான பாடல்கள் உங்களை தேடி வர காத்திருக்கிறது.
நிச்சயமாக நாங்கள் வந்து 2K கிட்ஸ் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? 2K கிட்ஸ்ன்ற பாடல்கள் சில டைம்ல வந்து இந்த முதியவர்களா இருக்கிறவங்களுக்கு புரியாது. எதுவுமே புரியாதுன்னு தான் சொல்லிக் கொள்ள முடியும். ஏன்னா அவங்க கேட்பாங்க, என்னடா பாடல் இது? என்னமோ எல்லாம் சொல்றாங்க, எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லி. ஆனா நாங்க மாறி பார்க்கிற போது வந்து அன்றைய காலங்களில் வெளிவந்த பாடல் இன்று ரசித்து கேட்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். இவ்வாறு வந்து ஒப்பீட்டளவில் பார்க்கின்ற போதும் வந்து பாடல்கள் ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு காலங்களில் வெளியான பாடல்களும் வித்தியாசமான பாடல்களாக இருக்கின்றன. அவற்றை எல்லாம் நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக தரதுக்காக இருக்கிறோம். எனக்கு தெரிந்த ஒரு முதியவர் ஒரு இடைக்கால பாடல்களை பழைய பாடல்களை விரும்பக்கூடிய ஒருவர் ஒரு முறை என்னை சந்திக்கிற பொழுது சொல்லியிருந்தார், இப்பத்தைய புது பாடலை கேட்கல தம்பி, காதெல்லாம் நோகுது, ரத்தம் வார மாதிரி இருக்கு. ஏன்னா இப்படி இருக்கு கேட்கறதுக்கு. இல்ல தம்பி, வெளிநாட்டுல ஒரு வழக்கம் இருக்குது. புதிதா ஒரு தம்பதி திருமணம் ஆயிட்டாங்கன்னு சொன்னா அவங்கள கார்ல பலூன்ஸ் அதெல்லாம் கட்டி டெக்கரேட் பண்ணி அப்படியே அனுப்பி வைப்பாங்களாம். அப்படி அனுப்பி வைக்கல இன்னொரு வேலை செய்வாங்களாம். அப்படியே பின்னுக்கு கொஞ்சம் தகர பணிகளை அப்படி ஒரு நூல்ல கயிறுல ஒரு 10-15 தகர பணியும் அப்படி கட்டி விடுவாங்களாம். கார் போகல அந்த தகர பணியும் அப்படி ரோட்ல அப்படியே சல சத்தம் போட்டுக்கிட்டு போகல ஒரு புது கப்பல் போகுதுன்னு சொல்லி எல்லாருமே அவங்கள வாழ்த்துவாங்களாம் சொல்லி சொன்னாங்க. அந்த கார்ல தகரப்பேணிகள் எல்லாத்தையும் இழுத்து கொண்டு போனா எப்படி சத்தம் வருமோ அப்படித்தான் இப்ப இருக்கிற புதுப்பாட்டுன்னு சொல்றாங்க கலிஸ்டா. நிச்சயமா நீங்க சொல்வது உண்மையான ஒரு காரியம் தான். பலர் சொல்லுகின்ற ஒரு விடயம், இந்த முதியவர்கள் சொல்வார்கள், என்னடா அப்பா முதல் வந்த பாடல் எல்லாம் வந்து சுத்த தமிழ்ல எல்லாருக்குமே விளங்கும், வசனம் விளங்கும் கூட விளங்கும். ஆனா இப்ப வந்த பாட்டு என்னடா இங்கிலீஷ்ல கதைக்கிறாங்க, இங்கிலீஷ்ல பாடுறாங்க, சில டைம்ல தமிழ்ல பாடுறாங்க, அப்புறம் ரெண்டையும் சேர்த்து பாடுறாங்க, ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதைத்தான் நம்ம 2K கிட்ஸ் வந்து ரசிச்சு பார்க்கக்கூடியதா இருக்கு. அது காலத்துக்கு ஏற்ற வகையில ரசனைகளும் மாறிக்கொண்டு போகும். அதனால நாங்களும் வந்து அப்டேட் ஆயிருக்கிறது வந்து பெட்டரா இருக்கும். அதே போலதான் நாங்களும் எல்லோரையும் கவ பண்ணணும் பண்றதுக்காகத்தான் நாங்கள் பல வகை பாடல்களை தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்று எங்களுடைய இந்த இசை கோலங்களை அழகாக அலங்கரிப்பதற்கு வளமையாக எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றவர்களை நாங்களும் உங்களோடு அறிமுகப்படுத்த தயாராக இருக்கின்றோம். இப்பொழுது எங்களுக்கு பின்னால் காத்திருக்கின்றார்கள் உங்களோடு இசை நிகழ்ச்சியை வழங்குவதற்காக. வளமை போல இன்றைய தினம் பிரதான வாத்திய கருவியான கீபோர்ட் வாத்திய கருவியோடு இணைந்து இருக்கின்றார் ஃப்ரெண்ட்ஸ் இசைக்குழு ஃபேமஸ் ஜேம்ஸ் ஆண்டன் அவர்களை நாங்கள் இந்த நேரத்திலே அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். அவரோடு இணைந்து இம்முறை தாளவாத்திய கருவிகளோடு இணைந்து கொண்டிருக்கின்றார் சுபேதன் அவரோடு இணைந்து பேஸ் கிட்டார் மூத்த கலைஞரான ஜீவானா அவர்களும் இணைந்திருக்கின்றார். ஆகவே இந்த 3 கலைஞர்களே இந்த பாடல்களுக்கான அற்புதமான இசையை வழங்கவிருக்கிறார்கள் என்பதை நாம் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். உங்களுக்கு தெரியும், பல இசை நிகழ்ச்சிகள் என்றால் பல கலைஞர்கள் சுற்றி இருந்து இசை கலைஞர்கள் இசை ஆலாபனைகளை வழங்கிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் 3 கலைஞர்களை வைத்துக் கொண்டு இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியை அட்டகாசமாக வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். 3 கலைஞர்கள் என்று சொல்கின்ற போது வந்து பலர் யோசிப்பீங்க, என்னடாப்பா இவ்வளவு பெரிய இசை கச்சேரி வைக்கிறாங்க, பட் 3 கலைஞர்கள் தான் அப்படின்னு சொல்லி. ஆனா பாடல்களை கேட்கின்ற போது வந்து நீங்கள் நினைப்பீங்க 3 கலைஞர்கள் இருந்தாலும் அவ்வளவு பிரமாதமான பாடல்களா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்களுமே நிச்சயமாக நினைப்பீர்கள் என்று சொல்லி நானுமே நிகழ்ச்சியில எதிர்பார்த்து கொள்றேன். சரி, நாங்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய அறிமுகத்தோடு முதலாவது பாடலுக்குள்ளே உங்களை அழைத்து செல்ல காத்திருக்கின்றோம். வாருங்கள், இணைந்து பயணிக்கலாம். இது எங்கள் கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியிலே முதலாவது பாடலோடு நாங்கள் இணைந்து கொள்ள காத்திருக்கிறோம். இது அற்புதமான ஒரு அருமையான ஒரு பாடலாகத்தான் இருக்க போகிறது. நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியிலே இந்த பாடல் உங்களை கவர்ந்திருக்கும் என்பது எங்களுடைய எண்ணம். இப்பொழுதெல்லாம் பெரிய நடிகரா இருக்கிறவங்க ஆரம்பத்துல முதல்ல அப்படியே தட்டு தடுமாறி விழுந்து எழும்பி முதல் படங்கள்ல தங்களை ஏதோ வகையில நிலை நிறுத்த வேண்டும் சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அது தளபதியா இருக்கட்டும், தலையா இருக்கட்டும், அல்டிமேட் ஸ்டாரா இருக்கட்டும், அப்படி வித்தியாசமானவங்க முதல் படத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அது நிறைய விமர்சனங்களை சந்திச்சிருப்பாங்க. ஆனா அதை தாண்டி அவங்க அந்த லெவலுக்கு வர்றதுக்கு ரொம்பவே சேலஞ்சஸுக்கு ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. செம்பருத்தி திரைப்படம், இந்த திரைப்படத்திலே முதலாக ஒருவர் அறிமுகமாக இருந்தார். அது கதாநாயகனா நாயகியா? சொல்லுங்க பாப்போம். கதாநாயகி நானுமே ரொம்ப ரசிச்சு பார்த்த ஒரு திரைப்படம் நம்ம ரோஜா தான் இல்லையா? ரோஜா ஆர்கே செல்வமணியினுடைய மனைவியாக இப்பொழுதெல்லாம் அழகழகாக பல நிகழ்ச்சிகளிலே தொகுத்து வழங்கி அப்படி வந்தவங்க. ஆனா அந்த காலத்துல 1992ஆம் ஆண்டு இந்த படம் வரைக்கும் முதலாக ரோஜா அறிமுகமாக இருந்தார். அற்புதமாக ஒரு நடிகையாக அவர் வலம் வந்தார். அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் தான் பட்டுப்பூவே மெட்டுப்பாடு கட்டி கலந்தாடி கவி பாடவா. நான் சொல்ல முன்னாடியே நீங்க சொல்லிட்டீங்க. ஆமா, கலிக்காக இங்க வரைக்கும் வந்துச்சு.
இங்க வர மாட்டேன்டுச்சு. நீங்க சொல்றதுலயே புரியுது உங்களுக்கு எவ்வளவு அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி எவ்வளவு ரசிச்சிருக்கிறீங்கன்றதும் நீங்க சொல்ற அந்த வாய்ஸ்ல புரியுது. அதை விட கலிஷா, இந்த படத்துல இன்னும் ஒரு பாடல், அற்புதமான ஒரு பாடல் இருக்கு. நடந்தால் 2 அடி, இருந்தால் 4 அடி, படுத்தால் 6 அடி போதும், அந்த இரவும் அந்த வானமும் அந்த எல்லோருக்கும் சொந்தம், அதை சொல்லடி ஞானப்பண்ணை என்று சொல்லி அற்புதமான வரிகளோடு அந்த பாடல் இருக்கும். பிரசாந்த் நடிகர் செம்பருத்தி திரைப்படம். இந்த திரைப்படம் 1992ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம். இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டு, இந்த திரைப்படத்துல பிரசாந்தோட ஒரு பாட்டியா, பிரசாந்தோட பாட்டில ரோஜாட பாட்டியா ஒரு பாட்டி நடிச்சிருப்பாங்க. அவங்க யாருன்னு சொன்னா வேற யாரும் இல்ல, பழம்பெரும் நடிகை பாடகி பானுமதி அவர்கள் இதுல நடிச்சிருப்பாங்க. அப்படி ஒரு அட்டகாசமான திரைப்படம், அருமையான பாடல்கள் உள்ள திரைப்படம். அந்த திரைப்படத்தில் இருந்துதான் இந்த பட்டு பூவை மெட்டு பாடு என்கின்ற பாடலை நாங்கள் வருவதற்கு தயாராக இருக்கின்றோம். வாருங்கள், இணைந்து கொள்ளலாம். இது கச்சேரி ஆரம்பம். கைகளில் உன்னை தொடாமல் கண்கள் தூங்குமா, சந்தன தேனை தராமல் ராகம் நீங்குமா. இதழ்களின் மேலே இதழ்களினாலே கலைகளை தீட்டு சுமக்கொடி ஏற்று பட்டு பூவே மெட்டு பாடு பட்டு பூவே. விண்ணுக்கு மேலே இல்லாத சொர்க்கம் தன்னையே மண்ணுக்குள் இங்கே கண்டேனே இன்ப வேளையே. சின்ன கிளி என் செல்ல கிளி என்னை தொட்டு தொட்டு தழுவ
நானே சொந்தம் நானே. பட்டுப்பூவே மெட்டுப் பாடு. கட்டி கலந்தாடி கவி பாடவா பட்டுப்பூவே. இணைந்து கொண்டிருக்கின்றோம் கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியிலே எங்களுடைய பாடகர்களும் உங்களுக்காகவே பாடல்களை சூப்பராக தந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லிக்கொள்ள முடியும். அவ்வளவு அற்புதமா இருக்கு பாடல்களை கேட்கின்ற போதே. சரி, நான் வந்து ஒரு பாடல் வரிகளை சொல்றேன், நீங்க என்ன பாடல் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவீங்களா? எங்களை நேயர்கள் கண்டுபிடிக்கணுமா? நேயர்கள் கண்டுபிடிக்க தேவையில்லை, நீங்க தான் கண்டுபிடிக்கணும். என்னன்னு சொன்னா அவ்வளவு பாடல் பற்றி எல்லாமே சொல்றீங்க இல்லையா? சொன்னா ஒரு கேள்வி கேட்கிறேன். கச்சேரி ஆரம்பத்துக்குள்ள இப்ப பந்தயத்தை கொண்டு வரீங்க. பந்தயத்தை கொண்டு வரல, பட் உங்களை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கடவுளே, சோதனைகள் எல்லாம் எந்தெந்த ரூபத்துல வருதுன்னு பாருங்க. சரி, கேளுங்க. சொல்ல வேண்டியது என்னோட கடமை. நான் இடவரிய சொல்றேன் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வரிய கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவீங்கன்றது தெரியும். பட் சொல்றேன், எங்களுடைய நீங்களும் அதை கண்டுபிடிங்க. சரி, நிச்சயமாக எல்லாருமே கேட்டுக்கொண்டிருப்பீங்க. நான் வரிகளை சொல்கிற போது வந்து முதலாவது வரி என்ன அப்படின்னு சொல்லி டக்குன்னு கண்டுபிடிச்சிருங்க. சரி சரியா? சரி, பார்க்கலாம். காதல் வந்து தீண்டும் வரை இருவரும் தனித்தனி, காதலின் பொன்சங்கிலி இணைத்தது கண்மணி, கடலிலே நீர் விழுந்த பின் கடலிலே மழை விழுந்த பின் கடலிலே மழை விழுந்த பின் எந்த துளி மழை துளி. நான் சொல்லவே தேவையில்லை, மிச்சம்லாம் நீங்களே. காதலின் பொன்சங்கிலி இணைத்தது கண்மணி. கண்மணியா காதலியா? ஏதோ ஒரு எலி. சரி, விட்டுருங்க. நான் கேள்வி கேட்கறது ஏன் தப்புதான், மன்னிச்சுக்கோங்க. ஓகே, அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி டூயட் திரைப்படத்தில் இடம்பெற்ற அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி என்று சொல்லி எஸ்.பி. பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா ஆகியோர் பாடிய ஒரு அருமையான பாடல் தான் இப்ப அடுத்ததா வரப்போகுது. நிச்சயமாக அந்த பாடல் தான் நம்மளுடைய நேயர்களும் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா வரிகள் ஒவ்வொன்றுமே வந்து அப்படி இருக்கு, கேட்கிற போது வந்து அவ்வளவு ஒரு சந்தோஷமான ஃபீல் தரக்கூடிய மாதிரி இருக்கு இல்லையா? ஏ.ஆர். ரஹ்மானுடைய ஒரு அற்புதமான இசையில் உருவாகிய திரைப்படம் தான் இந்த டூயட் திரைப்படம். அதிலும் முக்கியமாக இன்னொரு விடயம் இருக்கிறது. இந்த டூயட் திரைப்படத்துல பிரகாஷ் ராஜ் நடிச்சிருப்பார். ஒரு லேசான ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி இந்த டியூட் திரைப்படத்துல வந்து பிரகாஷ் ராஜ் அறிமுகமானார்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஒரு வில்லன் கேரக்டர். இதுக்கு பிறகு ஆசை படத்துல தன்னுடைய ஒரு வித்தியாசமான நடிப்பை பிரகாஷ் ராஜ் காட்டியிருப்பார். எது எப்படி இருந்தாலும் இந்த திரைப்படத்துல, குறிப்பா ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைச்ச இந்த திரைப்படத்துல அவருடைய இசையில ஏதாவது ஒரு வித்தியாசத்தை காட்டு வரல. இந்த திரைப்படத்துல நடிகர் பிரபு ஒரு சாக்ஸபோன் கலைஞராக வருவார். அந்த சாக்ஸபோனை வந்து நிறைய விஷயங்களுக்காக இந்த திரைப்படத்துல பாவிச்சிருப்பாங்க. இந்த அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி பாடலில் கூட அந்த சாக்ஸபோன் நிறைய இடங்களை நிறைத்து வலித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த சுவாரஸ்யமான தகவல்களோடு தான் அந்த பாடலை நாங்கள் உங்களுக்காக தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். வாருங்கள், இணைந்து கொள்ளலாம். அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி, அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி, பூவே உன் பாதத்தில் புஷ்பாஞ்சலி, பொன்னே உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி, கண்ணே உன் குரலுக்கு கீதாஞ்சலி, கண் காணா அழகுக்கு கவிதாஞ்சலி. அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி, அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி, பூவே உன் பாதத்தில் புஷ்பாஞ்சலி, பொன்னே உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி, கண்ணே உன் குரலுக்கு கீதாஞ்சலி, கண் காணா அழகுக்கு கவிதாஞ்சலி. காதல் வந்து தீண்டும் வரை இருவரும் தனித்தனி, காதலின் பொன் சங்கிழி இணைத்தது கண்மணி, கடலிலை மழை வீழ்ந்த பின் எந்த துளி மழை துளி, காதலில் அது போல நான் கலந்திட்டேன் காதலி, திருமகள் திருப்பாதம் பிடித்து விட்டேன், தினம் ஒரு புது பாடல் வடித்து விட்டேன்,
அஞ்சலி அஞ்சலி என்னுயிர் காதலி பூவே உன் பாதத்தில் புஷ்பாஞ்சலி பொன்னே உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி கண்ணி உன் குரலுக்கு கீதாஞ்சலி கண் காண அழகுக்கு கவிதாஞ்சலி அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி பூவே உன் பாதத்தில் புஷ்பாஞ்சலி பொன்னி உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி கண்ணி உன் குரலுக்கு கீதாஞ்சலி கண் காண அழகுக்கு கவிதாஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி பூவே உன் பாதத்தில் புஷ்பாஞ்சலி பொன்னி உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி கண்ணி உன் குரலுக்கு கீதாஞ்சலி கண் காண அழகுக்கு கவிதாஞ்சலி அழகியை உனை போலவே அதிசயம் இல்லையே அஞ்சலி பேரை சொன்னேன் அவிழ்ந்தது முல்லையே கார்த்திகை மாதம் போனால் கடும் மழை இல்லையே கண்மணி நீ இல்லையே கவிதைகள் இல்லையே நீ என்ன நிலவோடு பிறந்தவளா பூவுக்குள் கருவாகி வளர்ந்தவளா அஞ்சலி அஞ்சலி என்னுயிர் காதலி பூவே உன் பாதத்தில் புஷ்பாஞ்சலி பொன்னே உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி கண்ணே உன் குரலுக்கு கீதாஞ்சலி கண் காண அழகுக்கு கவிதாஞ்சலி அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி இணைந்திருக்கின்றோம் கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியோடு இனிமையான பாடல்கள் வரிசையில் அடுத்ததாக ஒரு இடைக்கால பாடலோடு தான் நாங்கள் உங்களை இணைத்துக் கொள்ள தயாராக இருக்கின்றோம். சில திரைப்படங்கள் எப்பொழுதுமே நீங்காத நினைவுகளை எங்களுக்கு தந்து செல்லும். அது கதையாக இருக்கட்டும், இசையாக இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையிலே அவை எங்களுக்குள்ளே தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். அப்படிப்பட்ட சில திரைப்படங்களை நாங்கள் வரிசைப்படுத்திக் கொண்டு போகின்ற பொழுது ஒரு முடிவில்லாத ஒரு பயணத்தை தந்து சென்ற ஒரு திரைப்படம் கூட எங்களுக்கு இப்பொழுதும் அழகான பாடல்களை எங்கள் மனங்களிலே விதைத்து செல்வதாக அமைந்துவிடும். அதுதான்
பயணங்கள் முடிவதில்லை இல்லையா? நிச்சயமாக அந்த திரைப்படம் வந்து ரொம்பவே ஒரு அற்புதமான திரைப்படம் அப்படின்னு தான் சொல்லிக் கொள்ளலாம். நீங்க பாத்திருக்கீங்களா? இந்த படம் பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? பயணங்கள் முடிவதில்லை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், படம் பார்க்க இல்ல. அப்பப்போ ஏதாவது ஒரு சேனல்ல போடையில எட்டி பாக்குறதான் திரும்பி ஓடிடுவேன். நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன். எனக்கு தெரியும் நீங்க படங்களை பற்றியெல்லாம் அப்படியெல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. நாங்க பாடல் வரிகள் சொல்ல முடியுமே நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. ஐயோ, முதல் song எல்லாம். சரி, பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்துல என்ன பாடலை நாங்க இப்ப பார்க்க போறோம், கேட்க போறோம்? இளைய நிலா பொழிகிறது. அடடட, இளைய நிலா பொழிகிறது இதயம் வரை நனைகிறது, உலா போகும் மேகம் கனா காணுதே விழா காணுதே வானமே. அற்புதமாக குறிப்பாக ஒரு விஷயம், சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இந்த பாடல்ல நடந்து சொன்னீங்களே. நீங்க பாட்ட சொன்ன உடனே எனக்கு அப்படி வந்துட்டு கலிஸ்டா. என்னன்னு சொன்னால், இந்த பாடல்ல ஒரு வித்தியாசமான சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் மட்டும் நடந்துச்சாம். இந்த இளைய நிலா பொழிகிறது பாட்டுல அந்த இன்டர்லூட்னு சொல்லுவாங்க, இடை இசை. அந்த இடை இசையில ஒரு கிட்டார் பீஸ் வரும், ஏதோ அப்படி ஒரு பீஸ் வந்து வருகுது. அதை நீங்களே கற்பனை செய்து கொள்ளுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வாயால கிட்டார் வாசிச்சேன், அவ்வளவுதான். என்னன்னு சொன்னால், அந்த கிட்டார் பீஸ் ஒரு ஆள் வாசிக்க விட்டாங்களாம், ஒரு இசைக்கலைஞரை வாசிக்க விட்டாங்களாம். ஆனா அது சரி வரவே இல்லை. இளையராஜாவோட டேஸ்டுக்கும் அந்த ஸ்பீடுக்கும் வந்து அந்த கிட்டார் பீஸை வாசிக்க முடியலையா. உடனே என்ன செய்தாராம், இளையராஜா தானே இறங்கி அந்த கிட்டாரை வாசிச்சு முடிச்சாராம், அந்த பீஸை வந்து வாசிச்சு காட்டினாராம், வாசிச்சு அவரே ரெக்கார்ட் பண்ணினாராம். இளையராஜா ஒரு பெஸ்டான கிட்டாரிஸ்ட்ன்றது வந்து பல பேருக்கு தெரியாது. அவர் ஒரு நல்ல ஒரு கிட்டார் கலைஞர்ன்றதை வந்து நாங்க விளங்கி கொள்ள வேணும். அவர் வாசிச்ச அந்த பீஸ், இந்த பாடலை நீங்க கேட்கின்ற பொழுது இடை இசையாக வருகின்ற அந்த இசையை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது இளையராஜாவின் மாயம் கலந்த இசை என்பதை நீங்களும் அறிந்து கொள்வீர்கள். நிச்சயமாக நீங்க சொல்ற போதே வந்து அப்படியே இளையராஜா இசையாக இருக்கட்டும், வரி அமைப்புகளாக இருக்கட்டும், அவர் பாடுகின்ற விதமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அன்று மாத்திரம் இல்லை, இன்றும் எத்தனையோ பாடல்களை அவர் பாடிக்கொண்டுதான் இருக்கிறார். அவ்வளவுத்திற்கு வந்து ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப வந்து நாங்க ஆரம்பத்துல சொல்லும் போதே சொல்லியிருந்தோம் வந்து இந்த முதியவர்கள் எல்லாம் சில பாடல்களை கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இளையராஜா பாடுற பாடல்கள் இன்றும் அதிகமாக கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்ப ஒரு கிட்டடியில கூட ஒரு பாடல் வந்திருந்தது, என்ன பாடல் அப்படின்னு சொல்லி பார்க்கிற போது வந்து என்ன பாடல் ஒரு பாடல் அழகிய பாடல் ஞாபகம் வருது இல்ல, அப்படி வரிகள் இருக்கும். சரி, நான் அடுத்த தடவை வந்து சிந்திச்சு அந்த பாடல் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கண்டிப்பாவே சொல்லுவேன். மிகவும் அற்புதமான வரிகளை கொண்ட ஒரு பாடல். இப்பவும் வந்து அவர் பாடினா எல்லோருமே கேட்கக்கூடிய மாதிரி இருக்கிறதா அவற்றை ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிடுவேன். அற்புதமான வரிகள் கொண்ட இனிமையான இசை கலந்த பாடலை நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறோம். இணைந்து கொள்ளுங்கள், இது உங்களுக்கான பாடல். கச்சேரி ஆரம்பம். இளைய நிலா ஒழிகிறதே இதயம் வரை நனைகிறதே, உலா போகும் மேகம் கனக்காடுமே விழா காடுமே வானமே. இளைய நிலா ஒழிகிறதே இதயம் வரை நனைகிறதே, உலா போகும் மேகம் கனக்காடுமே விழா காடுமே வானமே. இளைய நிலா ஒழிகிறதே இதயம் வரை நனைகிறதே. வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும், முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைப்பழகும். வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும், முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைப்பழகும். வானவீதியில் மேக ஊர்வலம் காணும் போதிலே ஆறுதல் தரும் பருவமகள் விழிகளிலே கனவு வரும். இளைய நிலா பொழிகிறதே, உலா போகும் மேகம் கனக்காடுமே
வானமே இளைய நிலா ஒளிகிறதே. முகிலினங்கள் அலைகிறது முகவரிகள் தொலைந்தனவோ முகவரிகள் தவறியதான் அழுதிடுமோ அது மழையோ. முகிலினங்கள் அலைகிறது முகவரிகள் தொலைந்தனவோ முகவரிகள் தவறியதால் அழுதிடுமோ அது மழையோ. நீலவானிலே வெள்ளியோடைகள் ஓடுகின்றதே என்ன ஜாடைகள் விண்வெளியில் விதித்தது யார் நவமணிகள். இளைய நிலா ஒளிகிறதே இதயம் வரை நனைகிறதே. உலா போகும் மேகம் கணக்காணுமே விழா காணுமே வானமே இளைய நிலா ஒளிகிறதே. இணைந்து கொண்டிருக்கின்றோம் கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியில வந்து பல பாடல்களை நாங்களுமே தந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய கலிசன்னா கூட அதிகமாக வந்து உங்களுக்கு பல தரவுகளை தந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக் கொள்ள முடியும். ஒவ்வொரு படத்துல பேர் சொன்னாலே சரி ஃபுல் டீடைல்ஸும் அப்படியே சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்களுமே பாத்துருப்பீங்க, பாடல் கூட ரொம்ப அழகா பாடுறாரு அப்படின்னு சொல்லி இடக்கிட அப்படி சொன்னாதான் அண்ணா வந்து ரொம்ப சந்தோஷமா மனசுக்குள்ள சிங்கர் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காரு போல. சரி கொஞ்சம் டைமுக்கு அப்படி இருக்கு. சிங்காரம். ஓ சிங்காரம் ரொம்ப அழகா இருக்கு. சரி ஓகே. நிகழ்ச்சியில கூட அடுத்ததா வெளிவர போற பாடலா அதான் வார்த்தைகளை தவறா சொல்றேன்னா நீங்க அதை கட் பண்ணி சொல்றீங்க பாருங்க. நிச்சயமாக அடுத்து அவரை போற பாடல் என்னன்னு சொன்னா அவ்வளவு போலதான் நான் ஒரு க்ளூ தானே, அதை வச்சு நீங்க என்ன படம்னு கண்டுபிடிக்கணும். எங்களுடைய பிரபுவினுடைய 100வது திரைப்படம். என்ன திரைப்படம்? பிரபுடைய 100 நாள் திரைப்படங்கள் சொல்லி ஏராளமா இருக்கு. ஆனா 100வது திரைப்படம் சொல்லி ஒரே ஒன்றுதான் இருக்குது. அந்த திரைப்படம் ராஜகுமாரன் திரைப்படம். எத்தனையாம் ஆண்டு வெளிவந்தன்னு சொன்னாங்க? 1994ஆம் ஆண்டு. நீங்க நேம சொன்னதுமே நான் அப்படியே ஷாக் ஆயிட்டாங்களா? ராஜகுமாரன் திரைப்படம் பிரபுனுடைய 100வது திரைப்படம். இளையராஜாவினோட இசையில் வெளிவந்த திரைப்படம். இதில் 2 கதாநாயகிகள் இருக்கிறார்கள். யார் யார் தெரியுமா? மீனா, அடுத்தது குஷ்பு. ஐயோ நானே மாறி நதியா. சின்ன தம்பியை பற்றி சொன்னோம்னா அப்படியே குஷ்பு ஞாபகத்துக்கு வந்துட்டான். நிச்சயமாக எல்லா பிரபு அப்படின்னு சொன்னாலே எல்லா திரைப்படங்களும் மைண்ட்ல அப்படி ஓடிட்டு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி சின்ன தம்பி கூட ஃபேமஸ் ஆன ஒரு திரைப்படம் இல்லையா? உண்மையில இந்த திரைப்படத்தை பார்த்தோம்னு சொன்னா ஒரு முக்கோண காதல் கதையாக இருக்கும். இருந்தாலும் அற்புதமான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தின் நாயகி மீனா மற்றும் நதி ஆகியோர் இணைந்து நடித்திருப்பாங்க. இன்னொரு விஷயம், நதியா அவர்கள் இறுதியாக கதாநாயகியாக நடித்த திரைப்படம் இந்த ராஜகுமாரன் திரைப்படம் தான் என்பதை வந்து நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். இவ்வளவு சொல்றீங்க இல்லையா? இப்ப பாருங்க இந்த பாடலை யார் பாடியிருப்பாங்க சொல்லுங்க. எந்த பாட்டு? நம்ம என்ன பாடல் சொல்லியிருந்தோம்? என்ன பாடலை சொல்லியிருந்தோம்? என்னவென்று சொல்வதம்மா அவள் பேரழகை சொல்ல முடி இல்லையம்மா கொஞ்சி வரும் பேரழகை அந்தி மஞ்சள் நிறத்தவளை நெஞ்சில் நினைத்தவளை நான் என்னென்று சொல்வேனோ அதை எப்படி சொல்வேனோ. யாரு அந்த பாடல் வரிகளை சொல்றேன். அவள் வான்மேகம் காணாத பால் நிலா, இந்த பூலோகம் காணாத தேன் நிலா என்று சொல்லி அருமையான ஒரு வரிகள். அந்த சீன் அந்த படத்துல வர அந்த பாட்டுல வர சீனை பார்த்தோம்னு சொன்னால் மீனாவா அப்படியே ஒரு ஊஞ்சல வச்சு பிரபு அப்படியே ஊஞ்சல் ஆட்டி கொண்டிருப்பேன். ஆட்டி கொண்டு மாமா உங்களோட மனசுல இருக்கிற யாருன்னு சொல்லுங்க மாமா எப்படி சொல்லுவேன் அது அப்படி சிரிச்சு கொண்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவேன் பிரபு. அப்படிதான் அப்படி ஸ்டார்ட் பண்ற
பிரபுவோட மனசுல நதியா இருப்பாங்க. அப்ப நதியாவை வர்ணிக்க மீனா இருந்து ரொம்ப வெக்கப்படுவாங்க. என்ன நினைச்சா, ஓ அது நான் தானே என்று சொல்லி அவங்க அங்கால பக்கத்தால வெக்கப்படுவாங்க. ஆனா இவர் வந்து நதியாவை நினைச்சு சொல்லிட்டு இருப்பார். அப்படி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு சுவாரஸ்யமான சீனோட இந்த பாடல் வந்து கிரியேட் ஆகும். அற்புதமான ஒரு சீன் கிரியேஷன் இருக்கும். பாத்திருக்கீங்க போல இந்த திரைப்படத்தை. நான் நினைக்கிறேன் ஒரு 15 தடவைக்கு மேல பாத்திருப்பீங்க போலயே. இப்படி சொல்றீங்க? ஐ திங்க் ஒரு 2 தடவை தான் பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சில சீன் வந்து அப்படி மனசுல பதிஞ்சிருந்தானே, அப்படி அதை அப்படி காத்துல போற மாதிரி அப்படி தண்டை தட்டி விட்டுறோம். அப்படி ஒரு அற்புதமான சீன் கிரியேட் ஆகும் இந்த திரைப்படத்துல. அந்த திரைப்படத்துல சீன் கிரியேட் ஆகல இந்த பாடல் வந்து அற்புதமாக ஒலிக்க ஆரம்பிக்கும். என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி உந்தன் பேரழகு என்கின்ற பாடலை தான் அடுத்து நாங்கள் தருவதற்கு தயாரா இருக்கும். எது சொல்ல வராங்க? அடுத்ததா தர்றதுக்கு தயாரா இருக்கிறவரை தாண்டி நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் நீங்க பதில் சொல்லல. இந்த பாடலை யார் பாடி இருக்காங்கன்னு நீங்க சொல்லவே இல்லையே. அந்த சிரிப்போட வந்து அச்சுட்டா கதைச்சு பாட ஆரம்பிக்கிறது வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் தான். சரியா? சரிதானே? வேற கதைகள் இருக்கா? சரி, இந்த சுவாரஸ்யமான தகவலோடு நாங்கள் பாடலுக்கு செல்ல தயாராக இருக்கிறோம். இணைந்து கொள்ளலாம். இது உங்கள் கச்சேரி ஆரம்பம். ஐய வெக்கத பாரு மாமாவுக்கு. கட்டிக்க போறவை எப்படி இருக்குன்னு சொன்னா இப்படி வைக்க போறீங்க மாமா. அட சொல்லு மாமா சொல்லு. என்னன்னு சொல்ல? ஓ யோசிக்கிறியா? எப்படி சொல்ல? என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவை பேரழகை, சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் பேரழகை. அந்தி மஞ்சள் நிறத்தவளை, என் நெஞ்சில் நிலைத்தவளை நான் என்னென்று சொல்வேனோ, அதை எப்படி சொல்வேனோ. அவள் வான் மேகம் காணாத பால் நிலா, இந்த பூலோகம் பாராத தேனிலா. என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை, சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் பேரழகை. அந்தி மஞ்சள் நிறத்தவளை, என் நெஞ்சில் நிலைத்தவளை நான் என்னென்று சொல்வேனோ, அதை எப்படி சொல்வேனோ. தெம்மாங்கு பாடிடும் சின்ன விழி மீன்களோ, பொன்னூஞ்சலாடிடும் கன்னி கரும் கூந்தலோ, முத்தாடும் மேடை பார்த்து வாடி போகும் வாந்திரை, முத்தாரம் நீட்டும் மார்பில் ஏக்கம் தேக்கும் தாமர வண்ண பூவின் வாசம் வந்து நேசம் பேசும். அவள் நான் பார்க்க தாங்காமல் நாடுவாள், புது பூ கோலம் தான் காலில் போடுவாள். என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை, சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் பேரழகை. அந்தி மஞ்சள் நிறத்தவளை, என் நெஞ்சில் நிலைத்தவளை நான் என்னென்று சொல்வேனோ, அதை எப்படி சொல்வேனோ. அவள் வான் மேகம் காணாத பால் நிலா, இந்த பூலோகம் பாராத தேனிலா. காதல் கணை வீசுவாள், முந்தானை சோலையில் தென்றலுடன் பேசுவாள். ஆகாயம் மேகமாகி ஆசை தூறல் போடுவாள், நீரோடை போல நாளும் ஆடி பாடி ஓடுவாள். அதிகாலை ஊற்று
அசைந்தாடும் நாட்டு உயிர் மூச்சாகி ரீங்காரம் பாடுவாள். இந்த ராஜாவின் தோளோடு சேருவாள். என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை, சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் பேரழகை. அந்தி மஞ்சள் நிறத்தவளை, என் நெஞ்சில் நிலைத்தவளை நான் என்னென்று சொல்வேனோ, அதை எப்படி சொல்வேனோ. அவள் வான்மேகம் காணாத பால் நிலா, இந்த பூலோகம் பாராத தேனிலா. என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை, சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் பேரழகை. அந்தி மஞ்சள் நிறத்தவளை, என் நெஞ்சில் நிலைத்தவளை நான் என்னென்று சொல்வேனோ, அதை எப்படி சொல்வேனோ. மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். இது கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியில நாங்களுமே வந்து அருமையான பாடல்களை தந்துட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லிக்கொள்ள முடியும். நிகழ்ச்சியில கூட அடுத்தும் வரப்போற பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கிற போது வந்து இந்த 3G 2G 4G அப்படின்னு சொல்லி எல்லா ஜியும் நாங்க பார்த்துருப்போம். எப்படி சொல்றோம், இப்ப 5G கூட வந்திருக்கு. நாங்க வந்து போன்ல யூஸ் பண்ற அந்த 5G 4G அப்படின்லாம் பார்த்துருப்போம். இப்படி வந்து நான் சொல்லும் போது நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன திரைப்படமா இருக்கும் நான் சொல்ல போற ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது வந்து 5Gயும் இல்ல 4Gயும் இல்ல 2Gயும் இல்ல 7G ரெயின்போ காலனி என்று ஆரம்பிக்கின்ற திரைப்படம் தான். அந்த திரைப்படத்தை பார்க்கின்ற போது வந்து எல்லாருமே பார்த்திருப்பீங்க, என்னடாப்பா இப்படி நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்களுமே அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த வரிகளாக இருந்திருக்கும் என்று சொன்னா அவ்வளவுக்கு வந்து எல்லாருமே வந்து சில டைம்ல அந்த படத்தை பார்க்கிற போது வந்து இப்படியெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைச்சிருப்பீங்க. உருக வைக்கக்கூடிய பாடல்களும் அதில் இருக்கும். சிலரை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த காதல் ஆரம்பத்துல வந்து இந்த பாடல்களை பாடுவாங்க, கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை அப்படின்னு சொல்லி பாடுவாங்க. உண்மையிலேயே வந்து ரொம்ப சூப்பர் ஹிட்டான ஒரு பாடல் என்றுதான் நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். அவ்வளவுக்கு வந்து சூப்பரான பாடல்களை தரக்கூடிய ஒரு திரைப்படம் தான் அந்த 7G ரெயின்போ காலனி என்று ஆரம்பிக்கின்ற அந்த திரைப்படம். இந்த பாடலை கூட யார் பாடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது கார்த்திக் பாடியிருப்பாங்க. முத்துக்குமார் வரிகள் எழுதியிருப்பார். அவ்வளவுமே வந்து அற்புதமான வரிகளும் கூட அற்புதமான ஒரு பாடல், அநேகர் கேட்டு ரசிக்கக்கூடிய ஒரு பாடலும். நிகழ்ச்சியில கூட அடுத்தும் அந்த பாடல்களை எங்களுடைய இசைக்கலைஞர்கள் பாடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள், பார்க்கலாம். பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை, காத்திருந்தால் பெண் கனிவதில்லை. ஒரு முகம் மறைய மறுமுகம் தெரிய கண்ணாடி இதயமில்லை. கடல் கை மூடி மறைவதில்லை, கண்ணாடி இதயமில்லை. கடல் கை மூடி மறைவதில்லை. காற்றில் இலைகள் பறந்த பிறகும் இலையின் தழும்புகள் அழிவதில்லை. காயம் 100 கண்ட பிறகும் உன்னை உள் மனம் மறைப்பதில்லை. ஒரு முறைதான் பெண் பார்ப்பதினால் வருகிற வலி அவள் அறிவதில்லை. கனவினிலும் தினம் நினைவினிலும் கருகிற ஆண் மனம் புரிவதில்லை. கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை, காத்திருந்தால் பெண் கனிவதில்லை. ஒரு முகம் மறைய மறுமுகம் தெரிய கண்ணாடி இதயமில்லை. கடல் கை மூடி மறைவதில்லை.
தூரத்தில் தெரியும் வெளிச்சம் பாதைக்கு சொந்தமில்ல. மின்னலின் ஒளியை பிடிக்க மின்மினி பூச்சிக்கு தெரியவில்லை. விழி உனக்கு சொந்தமடி, வேதனைகள் எனக்கு சொந்தமடி. அலைகடலை கண்ட பின்னே நுரைகள் கரைக்கு சொந்தமடி. கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை, காத்திருந்தால் பெண் கனிவதில்லை. ஒரு முகம் மறைய மறுமுகம் தெரிய கண்ணாடி இதயமில்லை. கடல் கை மூடி மறைவதில்லை. உலகத்தில் எத்தனை பெண் உள்ளது, மனம் ஒருத்தியை மட்டும் கொண்டாடுது. ஒரு முறை வாழ்ந்திட திண்டாடுது, இது உயிர்மறை வாய்ந்து பந்தாடுது. பனித்துளி வந்து மோதியதால் இந்த முள்ளும் இங்கே துண்டானது. பூமியில் உள்ள பொய்கள் எல்லாம் புடவை கட்டி பெண்ணானது. புயல் அடித்தால் மழை இருக்கும், மரங்களும் பூக்களும் மறைந்துவிடும். சிரிப்பு வரும், அழுகை வரும், காதலில் இரண்டுமே கலந்து வரும். ஒரு முறை நான் பெண் பார்ப்பதினால் வருகிற வலி அவள் அறிவதில்லை. கனவினிலும் தினம் நினைவினிலும் கரைகிற ஆண் மனம் புரிவதில்லை. கண் பேசும் வார்த்தைகள் கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை. காத்திருந்தால் பெண் கனிவதில்லை. ஒரு முகம் மறைய மறுமுகம் தெரிய கண்ணாடி இதயமில்லை. கடல் கை மூடி மறைவதில்லை. காற்றின் இலைகள் பறந்த பிறகும் கிளையின் தழும்புகள் அழிவதில்லை. காயம் 100 கண்ட பிறகும் உன்னை உள் மனம் மறைப்பதில்லை. இன்றைய கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த பாடல்களை தந்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி நாங்களுமே நம்புறோம். அவ்வளவு அற்புதமாக ஒவ்வொரு பாடல்களை கேட்கின்ற போதும் வந்து ரசிச்சு 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 நேர்களாகிய நீங்களுமே கேட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுடைய பெருமதியான நேரங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி எங்களுடைய நிகழ்ச்சிகளை பார்த்து உங்களுக்கு அதாவது வந்து ஆதரவை தந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ஆதரவானது தொடர்ச்சியாக எங்களுக்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்களுமே நிகழ்ச்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்று சொன்னால் இந்த இசையை விரும்பாத இதயங்களே இல்லை. ஏனென்று சொன்னால் இந்த பாடல்களை எல்லாம் நாங்கள் கேட்கின்ற பொழுது யாராவது ஒருவருக்கு இந்த பாடலை கேட்கின்ற பொழுது அந்த பாடலோடு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விடயம் ஞாபகத்துக்கு வரும். ஒரு பாடலை கேட்கின்ற பொழுது ஏதோ ஒரு சம்பவம், ஏதோ ஒரு நபர், அப்படி ஏதோ ஒரு விடயங்கள் ஞாபகத்துக்கு வரும். அப்படி இருக்கின்ற பொழுது நாம் தருகின்ற பாடல் நிச்சயமாக உங்கள் உணர்வுகளை தொட்டு செல்லும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. ஏனென்று சொன்னால் வாழ்க்கையின் ஒவ்வொரு பயணங்களிலும் இசை எங்கள் தோழனாய் கூட வருவதை நாம் உணர்ந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மணித்துளிகளாய்த்தான் இந்த நேரம் நகர்ந்து கொண்டிருக்கும், நகர்ந்து சென்றிருக்கும் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். இந்த நினைவுகளோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவதற்காக தயாராக இருக்கின்றோம். அதற்கு முன்னராக நாங்கள் இந்த இசை ஆலாபனைகளை எங்களோடு இரண்டர கலக்கச் செய்த எங்கள் இசை கலைஞர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நாங்கள் நன்றிகளை தெரிவிக்க காத்திருக்கின்றோம். ஃப்ரெண்ட்ஸ் இசைக்குழு புகழ் ஜேம்ஸ் ஆண்டன் அவர்கள் பிரதான வாத்திய கருவியான கீபோர்ட் இசையோடு பயணித்திருந்தார். அற்புதமான இசையை வழங்கியிருந்தார். அவருக்கு எங்களுடைய பிரதானமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவரோடு இணைந்து தாள வாத்திய கருவிகளோடு பயணித்திருந்த சுபேதன் அவர்களுக்கும், கிட்டார் வாத்தியத்தோடு பயணித்த ஜீவா அவர்களுக்கும் எங்களுடைய மனம் நிறைந்த நன்றிகளை டான் தொலைக்காட்சி குடும்பம் சாராக தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதே போல நேர்களாகிய உங்களுக்கும் நிகழ்ச்சியிலே எங்களுடைய தொழில்நுட்ப கலைஞர்களாக இருந்த எங்களுடைய அன்பான கலைஞர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நாம் என்றும் அன்புடன் காலின்ஸ் பீட்டர் சேவியர் மற்றும் காலின்ஸ் ஜெயக்குமார். நன்றி நேயர்களே.